10th Max chapter to numbers and sequence exercise 2.7 இருக்க 5th sum solve பண்ணலாம். Find the number of terms in the following GP. ஸோ ஜிபின்னு கொடுத்துட்டாங்க. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது டிஎன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? 4, 8, 16 லாஸ்ட் டேர்ம் 8192 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் பார்த்தா நம்ம ஃபஸ்ட்டு ஏ என்ன இருக்குன்னா 4 இருக்குது. ஓகேவா? அடுத்தது ரேஷியோ காமன் ரேஷியோ கண்டுபிடிப்போமா? T2/T1. ஸோ அது 2. 8/4னா கேன்சல் பண்ணால் 4 டேபிளில் 2 டைம்ஸ். ஓகேவா? அடுத்தது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 8192 அப்படின்றது எத்தனாவது டேர்ம்னு நமக்கு தெரியாது. T1, T2, T3 அப்படியே போயிட்டே இருக்கா. ஸோ இப்போது இது எத்தனாவது டேர்ம் நமக்கு தெரியாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா TN = 8192 அப்படின்னு வச்சுக்கணும். ஓகேவா? அதாவது லாஸ்ட் டேர்ம்னு சொல்லியாச்சு. இப்போ இந்த சீக்வன்ஸில் ஒரு 10 டேர்ம் அப்படி இருக்குன்னா அப்போ இப்போது இது 10வது டேர்ம்னு நம்ம சொல்லலாம். ஆனால் மொத்தமே எத்தனை டேர்ம் நமக்கு தெரியாதுல்ல. ஸோ TN = 8192 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ TNனா அதுக்கான ஃபார்முலா A × R⁻n−1. A × R⁻n−1. ஸோ TN = 8192. TNக்கு பதிலாக A × R⁻n−1 சப்ஸ்டியூட் பண்ணலாமா? which is equal to 8192. இப்போ நெக்ஸ்ட் ஏன்றது 4ன்னு தெரியும். இன்டூ R காமன் ரேஷியோ வந்து 2ன்னு கண்டுபிடிச்சோம்ல. ஸோ 2 n தெரியாது இல்லையா? ஸோ n-1 which is equal to 8192. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இப்போ 4 வந்து இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கா. ஸோ இப்போ இந்த சைடு என்ன ஆகும்னா டிவிஷனில் வந்துடும். ஓகேவா? இப்போ இங்கே வெறும் 2n-1 மட்டும்தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 4ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஒரு டேர்ம் எடுத்துக்கலாமா? ஸோ ஒரு டிஜிட் எடுக்கலாமா? 4 2s are 8. சப்ராக்ட் பண்ணால் 0. அடுத்தது 1 இல்லையா? ஸோ 4 விட 1 வந்து சின்ன நம்பர். ஸோ நெக்ஸ்ட் நம்பர் இறக்கிக்கலாமா? அப்போ அடுத்தது இன்னொரு நம்பர் இருக்கும்போது இங்கே ஒரு 0 போடணும். ஓகேவா? 4 3s are 12, 4 4s are 16, 4 5s are 29. ஸோ 4 4s are 16. சரியா? அடுத்தது 19ல் 16 மைனஸ் பண்ணால் 3. அடுத்தது 2 இறக்கிக்கலாமா? 4 8s are 32. ஸோ 2048. இப்போ என்ன செய்யணும்னா இங்கே 2 பவர் இருக்கா, அதே மாதிரி இந்த சைட்லையும் 2 பவரில் வர மாதிரி கொண்டு வரணும். 2 பவரில் வர மாதிரி. ஸோ சிம்பிள் 2048 நம்ம எல்சிஎம் எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ 2 டேபிள்லேயே வர மாதிரி என்ன பண்ணிடலாம், எல்சிஎம் எடுத்துடலாமா? ஃபஸ்ட்டு 2 1s are 2, 0, 2 2s are 4, 2 4s are 8. அகெயின் 2 5s are 10, 2 1s are 2, 2 2s are 4. அடுத்தது 2 2s are 4, பேலன்ஸ் 1, 2 5s are 10, பேலன்ஸ் 1, 2 6s are 12. அடுத்தது 2 1s are 2, 2 2s are 4, பேலன்ஸ் 1, 2 8s are 16. அடுத்து 2 6s are 12, 2 4s are 8, 2 3s are 6, 2 2s are 4, 2 1s are 2, பேலன்ஸ் 1, 2 6s are 12, 2 8s are 16, 2 4s are 8, 2 2s are 4. ஸோ இப்போ மொத்தம் எத்தனை 2 இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இருக்குது இல்லையா? ஸோ 2n-1 which is equal to 2^11 எழுதணும். ஸோ எத்தனை 2s இருக்குது? 11 2s இருக்குது. அதனால 2^11. 2ன்றது 11 டைம் இருக்குது. சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு பேஸ் வந்து சேமாக இருக்கா? ஸோ பேஸ் வந்து சேமாக இருக்குது. அதனால் பவர்ஸ் என்ன செஞ்சுக்கலாம்னா ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? n-1 is equal to 11ன்னு சொல்லலாமா? பேஸ் சேமாக இருக்கிறதுனால பவர்ஸை ஈக்குவேட் பண்ணிட்டேன். n-1 equal to 11. n தானே வேணும். n is equal to 11. -1 இங்கே வந்தால் +1 ஆகிடும். ஸோ n is equal to 12. Therefore, number of terms equal to 12. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் 1/3, 1/9, 1/27, 1/2187 கொடுத்துருக்காங்களா? ஸோ இதுவும் ஜிபியில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 1/3. அதுக்கப்புறம் காமன் ரேஷியோ கண்டுபிடிப்போமா? T2/T1. செகண்ட் டேர்ம் பை ஃபஸ்ட்டு டேர்மா? ஸோ 1/9/1/3. ரெண்டு ஃப்ராக்ஷன்ஸை டேரெக்டாக டிவைட் பண்ண முடியாது. அதனால் ஃப்ராக்ஷன்ஸை என்னவா மாற்றுறோம்? மல்டிப்ளிகேஷனாக மாற்றுறோம். அப்படி மாற்றும் போது நியூமரேட்டரில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதணும். டிவிஷன் வந்து மல்டிப்ளிகேஷனாக மாற்றிடணும். டினாமினேட்டரில் 1/3ன்னு இருக்கா, அந்த டேர்ம் அப்படியே ரெசிப்ரோக்கலாக எழுதணும். 3/1ன்னு எழுதணும். ஓகேவா? ஸோ இப்போ கேன்சல் பண்ணலாமா? இங்கே 3 இருக்குது, இங்கே 9 இருக்குது. ஸோ 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3 3s are 9. ஸோ 1/3. இப்போ R தெரியுமா? நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம TN எடுத்துக்கலாமா? ஏன்னா இது எத்தனாவது டேர்ம்னு நமக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ TN is equal to 1/2187. நவ் TNோட ஃபார்முலா A × R⁻n-1. ஸோ TNக்கு பதிலாக என்ன எழுதலாம்? A × R⁻n-1 which is equal to 1/2187. ஓகே? இப்போ நெக்ஸ்ட்டு A வந்து தெரியுமா? 1/3 இன்டூ Rவும் தெரியும் 1/3.
பவரில் n-1 which is equal to 1/2187. அடுத்தது இதை மட்டும் எழுதிக்கலாம் 1/3 the whole power n-1 is equal to 1/2187. இப்போ இங்கே 1/3ன்றது இங்கே மல்டிப்ளிகேஷனாக இருக்குது, இந்த டேர்ம் கூட மல்டிப்ளிகேஷனாக இருக்குது. ஸோ ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது டிவிஷனாக மாறும். ஓகேவா? அதாவது டிவிஷனாக மாறணும்னா என்ன அர்த்தம்னா இது அப்படியே நம்ம ரெசிப்ரோக்கல் தலைகீழ எழுதுவோம்னு அர்த்தம். சரியா? அப்போ 1/3ன்றது இங்கே வரும்போது 3/1 மாறும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 1/3 the whole power n-1. ஸோ இப்போ இந்த 3 டேபிள் என்ன செய்யலாம்னா நம்ம டிவைட் பண்ணிடலாம். சரிங்களா? ஏன்னா கேன்சல் பண்ணுற மாதிரி தானே இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கலாமா? 3 7s are 21, சப்ராக்ட் பண்ணால் 0, இந்த 8 அப்படி கீழே வருமா? ஸோ 3 டேபிளில் 3 2s are 6, சப்ராக்ட் பண்ணால் 2வா? இந்த 7 கீழே இறக்கிட்டா 3 9s are 27, சப்ராக்ட் பண்ணால் 0. ஸோ 729, 1/729. நெக்ஸ்ட்டு 1/3 into the whole power n-1 which is equal to, இப்போது இங்கே 1/3ன்னு இருக்குது இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த 729 3 பவரில் வர மாதிரி எல்சிஎம் எடுத்துக்கணும். ஓகேவா? 3 பவரில் வர மாதிரி எல்சிஎம் எடுக்கணும். ஸோ 729 எல்லாமே என்ன பண்ணணும்னா 3 டேபிளே எல்சிஎம் எடுத்துக்கணும். ஓகே, 3 2s are 6, பேலன்ஸ் 1 3 4s are 12, 3 3s are 9. அடுத்தது இங்கே 24 இருக்கா? 3 8s are 24, 3 1s are 3. நெக்ஸ்ட் இங்கே 81 3 2s are 6ன்னு போட்டோம்னா பேலன்ஸ் 2 இருக்கும். இங்கே 21 மாறிடுமா? 3 7s are 21. அடுத்தது 27 3 9s are 27, 3 டேபிளில் 9 வந்து 3 டைம் வரும். இப்போ எத்தனை 3 இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கணும். 1 2 3 4 5 6 6 3s இருக்குது. ஓகேவா? ஏன்னா இந்த நம்பர் டினாமினேட்டரில் தானே இருக்குது, அதனால் டினாமினேட்டரில் 3 போட்டுட்டு பவரில் 6 போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பேஸ் ரெண்டுமே சேமாக இருக்கா? 1/3 இருக்குது, 1/3 இருக்குது. அப்போ பவர் என்ன பண்ணலாம்? ஈக்குவேட் பண்ணலாம். n-1 ஈக்குவல் டு 6, n ஈக்குவல் டு 6, இந்த -1 இங்கே வந்து +1 ஆகிடும். ஸோ n is equal to 7. Therefore, number of terms equal to 7.